தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்கவில்லை என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தொழிலதிபர் அதானியை தமிழ்நாடு முதலமைச்சர் சந்தித்தது போலவும் அதிக விலை கொடுத்து அதானியிடமிருந்து சூரிய ஒளி மின்சாரம் பெற ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாகவும் வெளியான தகவலுக்கு கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி, அடிப்படை உண்மை கிஞ்சிட்டும் இல்லாத பொய் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பரப்பி வருவது அரசியல் பண்பாடு அல்ல என்று தெரிவித்துள்ளார். 2020, 2021, 2023 ஆகிய ஆண்டுகளில் 2000 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்தை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு மின்சார வாரியம் மத்திய அரசின் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதை தவிர எந்த ஒரு தனியார் நிறுவனத்துடனும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியின் போது அதானி நிறுவனத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஒரு யூனிட்டுக்கு $7.01 சூரிய ஒளி மின்சார கட்டணத்தை எதிர்த்து திமுக ஆட்சியில் தொடர்ந்த வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளதாகவும் கூறியுள்ளார். 2021ஆம் ஆண்டு மத்திய அரசின் கட்டாயத்தின் அடிப்படையில் சூரிய மின்சக்தி கழகத்திடமிருந்து பிற மாநிலங்களைப் போல சூரிய ஒளி மின்சாரத்தை பெற தமிழ்நாடு அரசும் ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் அது தொடர்பாக 2024ஆம் ஆண்டு நிறுவனத்தின் பிரதிநிதியை முதலமைச்சர் சந்தித்ததாக கூறுவது தவறானது என்று தெரிவித்துள்ளார். நல்லாட்சிக்கு இணக்கமாக செயல்பட்டு வருவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவரை சந்தித்தார், தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டார் என பொய் தகவல்களை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் 6 மாவட்டங்களில் புதன்கிழமை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக கூறப்பட்டுள்ளது. இது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை இலங்கை தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமை அன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூரில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலிலும் புதன் மற்றும் வியாழக்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. அதே சமயம் சென்னையின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழுவினர் இன்று தமிழ்நாடு வருகின்றனர். புதுச்சேரி அருகே கரையை கடந்த பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களும் புதுச்சேரி மாநிலமும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொடர்பு கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி புயல் பாதிப்புகளுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் புயல் சேதங்களை பார்வையிடுவதற்காக மத்திய உள்துறை இணைச் செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 8 பேர் கொண்ட குழுவினர் இன்று சென்னை வருகின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இன்று இரவு 7 மணிக்கு சந்திக்கும் மத்திய குழுவினர் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளை நேரில் பார்வையிடுகின்றனர். சூது அறிந்தே அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை புறக்கணித்ததாக கூறியுள்ள விசிக தலைவர் திருமாவளவன், விஜய் போதும், திருமாவளவன் தேவையில்லை என்ற முடிவை விகடன் நிறுவனத்தால் எப்படி எடுக்க முடிந்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று வெளியாக உள்ள அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவை புறக்கணித்தது குறித்தும் அதன் பின்னால் நடைபெற்ற நிகழ்வுகள் தொடர்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் விஜயின் மாநாட்டு உரைக்கு முன்பே புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் பங்கேற்பதை அறிந்தும் அதில் தான் பங்கேற்க இசைவு தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் விஜயின் மாநாட்டு உரைக்கு பிறகு புத்தக வெளியீட்டு விழா மேடையில் அவர் என்ன பேசுவாரோ என்ற அச்சத்தை பதிப்பகத்தாரிடம் வெளிப்படுத்தியதாக திருமாவளவன் கூறியுள்ளார். அப்போது புத்தக வெளியீட்டு விழா மேடையில் விஜயை துளியும் அரசியல் பேச மாட்டார் என்று விகடன் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக திருமாவளவன் தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அதன் பிறகே நாளேடு ஒன்று திடீர் என்று ஒரே மேடையில் விஜய் திருமாவளவன் என்று தலைப்பு செய்தியாக வெளியிட்டு புத்தக விழாவை பூதாகரப்படுத்தி அரசியலாக்கியதாக திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரே மேடையில் நின்ற போதும் அந்த நாளேடு இப்படித்தான் தலைப்புச் செய்தி வெளியிட்டதா என்றும் காட்டமாக அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இடையிலான நட்புறவில் முரண்களை எழுப்பி கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதே அதன் உள்நோக்கமாக இருக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அந்த நாளேட்டின் செய்தியை கண்டதும் விஜயை வைத்தே அந்த நிகழ்ச்சி நடத்துங்கள் என்று பதிப்பகத்தாரிடம் தான் தொடக்கத்திலேயே கூறியதாக திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். ஒருவேளை தான் அப்படி கூறாவிட்டாலும் கூட விகடனால் இந்த முடிவைத்தான் எடுத்திருக்க இயலும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தன்னுடைய அறிக்கையில் கூறியுள்ளார். விஜயை தவிர்த்திட முயற்சி செய்யுங்கள் என்று தான் கூறியிருந்தாலும் அதனை விகடன் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை என்பதுதான் இயல்பான உண்மை என்றும் திருமாவளவன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் தன்னை விமர்சிப்பவர்கள் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு இசைவளித்த திருமாவளவனை விட்டுவிட்டு நிகழ்ச்சியை நடத்திட விகடன் முடிவெடுத்தது குறித்து எந்த கேள்வியையும் ஏன் எழுப்பவில்லை என்றும் அவர் வினவியுள்ளார். ஆதவ் அர்ஜுனா அழைத்தும் இந்த நிகழ்ச்சியில் தான் பங்கேற்கவில்லை என்று கூறியுள்ள அவர், ஆதவ் அர்ஜுனா மீது தான் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததே திமுக தன்னை அச்சுறுத்தவில்லை என்பதற்கு சான்று என்றும் விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் தன்னை ஒரு கருவியாக கொண்டு அரசியல் களத்தில் எதிரிகள் காய் நகர்த்த பார்க்கிறார்கள் என்பதை அறிந்த பிறகு எங்கனம் அதற்கு இடம் கொடுக்க இயலும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய திருமாவளவன், பொதுமக்கள் தம் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வதே தற்போதைய முதன்மையான கடமை என்றும் தெரிவித்திருக்கிறார். யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் தகர்த்தோம் என்றும் அவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனக்கு அண்ணன் போன்றவர் என்றும் தமிழ்நாடு அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கும் அவர் திருச்சி எஸ்பி வருண்குமார் விஷயத்தை பெரிதுபடுத்தக்கூடாது என்றும் கூறியுள்ளார். அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர். ஒரு பிரிவினைவாத இயக்கம் அப்படிங்கிற வார்த்தை நான் சொல்ல மாட்டாங்கன்னா, அவங்களுடைய சித்தாந்தம் வேறு, மக்கள்கிட்ட வைக்கிறாங்க. மக்கள் ஒரு தேர்தலுக்கும் அங்கீகாரம் கொடுக்கணுமா வேண்டாமான்னு மக்களுடைய முடிவு. எலெக்ஷன் கமிஷன் அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. கோர்ட்ல எந்த கேஸும் இல்லை. நாம் தமிழரை பொறுத்தவரை ஒரு அரசியலை முன்னெடுத்து முன்னாடி இருக்கிறாங்க. அதனால் இது தமிழகத்தில் ரொம்ப ஒரு புதிய ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேங்க. நான் எப்பவுமே காவல்துறையை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் கொஞ்சம் நம்ம ஒதுங்கி இருப்போம். ஏன்னா காவல்துறை அதிகாரிகளுடைய பேரையோ வேற விஷயத்தை நம்ம சொல்றது கிடையாது. காரணம், அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க யாரா இருக்கட்டும் போஸ்ட்ல இருக்கிறாங்க. அதே நேரத்தில் காவல்துறை அதிகாரிகளும் சில இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. ஒரு பொது இடத்துல நாம் பேசும் பொழுது நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நம் சார்பாக பேசுகின்றோமா, நம்முடைய தனிப்பட்ட கருத்தா, இல்ல நாம் சார்ந்திருக்கக்கூடிய காவல்துறை கருத்தா, இல்ல மாநில அரசு கருத்தா, இந்த மூணுமே ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால் காவல்துறை அதிகாரிகளும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. நான் பொது இடத்துல பேசும் பொழுது ஒரு கருத்தை வைக்கிறாங்க, அவங்க பர்சனல் ப்ராப்ளமா இருக்கலாம். ஒரு கருத்தை வைத்தாலும் கூட அந்த வீடியோ வெளியே வரும் பொழுது அது மக்கள் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அதனால சகோதரர் வருண் அவர்கள் ஒரு பக்கம் காவல்துறை அதிகாரியா இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலையை அவங்க செய்யட்டும். அதே நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப உயர்ந்தவர். நான் ஒரு பெரிய தலைவர், அவங்க உயர்ந்தவர், பெரிய ஒரு முக்கியமான ஒரு மனிதர். அதனால் அண்ணன் அவர்களும் இதை பெருசுபடுத்த வேண்டாம். நடிகர் வடிவேலுவுக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் எந்த கருத்தும் தெரிவிக்க மாட்டேன் என உத்தரவாதம் அளித்து மனு தாக்கல் செய்ய நடிகர் சிங்கமுத்துவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யூடியூப் சேனல்களுக்கு அளித்த பேட்டியில் தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்காக சிங்கமுத்து 5 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என நடிகர் வடிவேலு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அவதூறாக பேச சிங்கமுத்துவுக்கு தடை விதிக்கவும் கோரிக்கை விடுத்திருந்தார். சிங்கமுத்து தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் அவதூறாக தெரிவித்த வார்த்தை எது என்பதை வடிவேலு தனது மனுவில் குறிப்பிடவில்லை என்று கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு தாக்கல் செய்த பிறகும் சிங்கமுத்து தொடர்ந்து அவதூறு பேட்டிகளை அளித்து வருவதாக வடிவேலு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் வழக்கு தாக்கல் செய்த பிறகு எந்த பேட்டியும் கொடுக்கவில்லை என கூறிய சிங்கமுத்து தரப்பு விசாரணையை ஒத்திவைக்க கோரியது. ஆனால் வடிவேலுவுக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் இனிமேல் அவருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் எந்த கருத்தையும் தெரிவிக்க மாட்டேன் என்றும் உத்தரவாதம் அளிக்கவும் சிங்கமுத்துவுக்கு உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. மேலும் பேட்டி, வீடியோக்களை நீக்கும்படி சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல்களுக்கு கடிதம் அனுப்பும்படியும் சிங்கமுத்து தரப்புக்கு நீதிபதி உத்தரவிட்டார்.